வேதாகம வினாவிடை ரோமர் அதிகாரம் 15. யாருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும்? பலவீனருடைய. தமக்கே பிரியமாய் நடவாதவர் யார்? கிறிஸ்து. நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் தன்மேல் விழும்படி நடந்தவர் யார்? கிறிஸ்து. பொறுமையும் ஆறுதலும் எதினால் உண்டாகிறது? தேவ வசனத்தினால். முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு என்னவாக எழுதப்பட்டிருக்கிறது? போதனையாக. ஒருமனப்பட்டு யாருடைய பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின். பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் யாருடைய மாதிரியின்படி ஏக சிந்தையை தருவார்? இயேசு கிறிஸ்துவின். தேவனுக்கு மகிமை உண்டாக நம்மை ஏற்றுக்கொண்டவர் யார்? கிறிஸ்து. கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாமும் யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஒருவரை ஒருவர். பிதாக்களுக்கு பண்ணப்பட்டவை எவை? வாக்கு தத்தங்கள். விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரர் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எதிர் நிமித்தம் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரர் ஆனார்? தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம். இரக்கம் பெற்றதின் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்கள் யார்? புறஜாதியார். புறஜாதிகளுக்குள்ளே உம்முடைய நாமத்தை சொல்லி எதை பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது? சங்கீதம். தேவனுடைய ஜனங்களோட கூட களி கூறுவது யார்? புறஜாதிகள். புறஜாதிகள் எல்லாரும் யாரை துதிக்க வேண்டும்? கர்த்தரை. கர்த்தரை புகழ வேண்டியவர்கள் யார்? ஜனங்கள். ஈசாயின் வேறிடத்தில் நம்பிக்கை வைப்பவர்கள் யார்? புறஜாதியார். ஈசாயின் வேறிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று கூறியவன் யார்? ஏசாயா. பரிசுத்த ஆவியின் பலத்தினால் பெருகுவது எது? நம்பிக்கை. எல்லாவித சந்தோஷமும் சமாதானமும் எதினால் பெருகுகிறது? விசுவாசத்தினால். விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புகிறவர் யார்? நம்பிக்கையின் தேவன். சகோதரர் எதினால் நிறைந்தவர்கள் என்று பவுல் கூறுகிறார்? நற்குணத்தினால். சகோதரர் எதினால் நிரப்பப்பட்டவர்கள் என்று பவுல் கூறுகிறார்? சகல அறிவினால். புறஜாதியாராகிய பலி எதினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறது? பரிசுத்த ஆவியினாலே. புறஜாதியாரான பலி பரிசுத்தமாக்கப்பட்டு யாருக்கு பிரியமான பலியாகிறது? தேவனுக்கு. தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியன் யார்? பவுல். புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன் யார்? பவுல். தேவன் அளித்த கிருபையால் அதிக தைரியமாய் எழுதினவர் யார்? பவுல். பவுல் எவைகளை குறித்து மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு என்று கூறினார்? தேவனுக்குரியவைகளை. பவுல் யாரை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு என்று கூறினார்? இயேசு கிறிஸ்துவை. வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணப்பட்டவர்கள் யார்? புறஜாதியார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்தவர் யார்? பவுல். மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்ட விரும்பாதவர் யார்? பவுல். கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடியவர் யார்? பவுல். பவுல் எங்கே பிரயாணம் பண்ணுகையில் ரோமாபுரிக்கு செல்வதாக கூறினார்? ஸ்பானியா தேசம். பவுல் யாருக்கு உதவி செய்யும் காரியமாக எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமானார்? பரிசுத்தவான்களுக்கு. எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருந்தவர்கள் யார்? தரித்திரர். பரிசுத்தவான்களுக்கு எவ்வித நன்மை செய்ய புறஜாதியார் கடனாளிகளாய் இருக்கிறார்கள்? சரீர நன்மை. ஆவியானவருடைய அன்பின் நிமித்தம் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டவர் யார்? பவுல்.